வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வேகம், விவேகம், தவறின்மை. அதாவது ஸ்பீட், விஸ்டம் அண்ட் அக்குரேசி. ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பல எபிசோடில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இந்த வேகமும் விவேகமும் தவறின்மையும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா, இன்றைக்கி போட்டித் தேர்வுகளில் நம்ம சிவில் சர்வீஸை பார்த்துருக்கோம், ஸ்டேட் சர்வீஸை பார்க்குறோம், அதை தாண்டி பேங்கிங் பற்றியும் பேசுகிறோம். எல்லா எக்ஸாமும் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, அப்புறம் லேட்டராக நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸில் இருக்குது. சில எக்ஸாமில் அது இல்லை. அப்போ இது முதல் ஹர்டில், முதல் தடை, அது மல்டிபிள் சாய்ஸ். இதில் மல்டிபிள் சாய்ஸில் நெகட்டிவ் மார்க் இருக்க மல்டிபிள் சாய்ஸும் இருக்குது, நெகட்டிவ் இல்லாத மல்டிபிள் சாய்ஸும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வேகமாகவும் தவறு இல்லாமல் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஒரு 2-3 உதாரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், சிசாட், பேப்பர் 2 இன் சிவில் சர்வீசஸ். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 25 கேள்விகள், அது 50 கேள்விகள், இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். குரூப் 1, குரூப் 2 ஒன்று மாறி வருது. அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, டோட்டலாக இது தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் அதுக்கப்புறம் வெர்பல், நான் வெர்பல், அப்புறம் அனலிட்டிக்கல், டிசிஷன் மேக்கிங், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போ இதில் நம்ம எப்படி படிக்கிறது? ஒவ்வொரு பாடம் படிக்கையிலையும் ஒரு திணுசாக படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது, எப்படி முடிவு எடுக்கிறது. சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது வேகம், தூரம், அதுக்கப்புறம் லாபம், நஷ்டம், அப்புறம் பெர்சன்டேஜ், சதவீதம், இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் சில ஒரு உதாரணம் நம்ம பேசுகிறதா இருந்தால், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின், பிளாட்ஃபார்ம், இந்த 2 டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினும் பிளாட்ஃபார்மும் 1 கிலோமீட்டராக இருக்கலாம், அல்லது பாதியாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு கணக்கில் டிவைட் ஆகிற மாதிரி தான் அந்த கால்குலேஷன் இருக்கும். அல்லது ஒரு போலாக இருக்கலாம். ஒரு பிளாட்ஃபார்மை ஒரு ட்ரெயின் கடப்பதற்கு எவ்வளவு நேரம், அல்லது ஒரு போலை ஒரு ட்ரெயின் கடப்பதற்கு எவ்வளோ நேரம், இது எல்லாமே நம்ம அந்த ஃபார்முலாவில் அடங்கிடும். அப்போ ஒரு கேள்வியை படிக்கையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கிறோம், அது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது ப்ராக்டிஸில் வரும். ஸோ இப்போ 1 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின், 1 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் கிடக்குன்னா 2 நிமிஷம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 4 நிமிஷம் ஆகிடும் இல்லையா? சில கேள்விகளை பார்த்தோன்னே ஆன்சர் வந்துடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டம். ஒரு கடைக்காரர் இருக்கிறார். ஒரு கடைக்காரர் ஒரு பொருள் வாங்கி வச்சு 10 ரூபா லாபம் வைக்க பார்க்குறாரு. அந்த பொருள் விற்கலை. அதை மறுபடி ஒரு 10% நான் இதுக்கு ரிபேட் கொடுக்குறாரு. அது லாபமாக நஷ்டமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நார்மலான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி. கண்ணை மூடிக்கிட்டு 1% நஷ்டம். ஏன்னா 100 ரூபா 110 ஆகும். 110 10% நீங்கள் போட்டிங்கன்னா 11 ரூபா கழிஞ்சிச்சுன்னா, ஸோ 11 ரூபா போகுதுன்னு 1 ரூபா லாஸ். இது ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி 20% அவர் லாபம் வைக்கிறாரு, விற்கலை பொருள். அப்போ 20% அதை ரிபேட் கொடுக்குறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 96 ரூபா. ஸோ 4 ரூபா லாஸ் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வரக்கூடிய கேள்விகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 40 கேள்விகள் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, பார்த்த உடனே ஆன்சருக்கு உங்கள் கண்ணு போயிடும். எதையும் ஒர்க் அவுட் பண்ண தேவையே கிடையாது. ஃபஸ்ட் பார்ட். இன்னொரு 40% கேள்விகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு 50 கேள்வி ஒரு 30 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு 15-20 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 10-20 கேள்வி தான் உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு யூ மே நீட் 1 minute ஆர் மோர். அப்போ எந்த கேள்விகள்லாம் எளிதான கேள்விகளோ, அந்த எளிதான கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும். தெரியாத ஒரு கேள்விக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இது ஒரு பார்ட். இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட். நிறைய பேர் நிறைய குயிஸில் கேட்பாங்க, அல்லது இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. இப்போ வால் கிளாக் இருக்குது. வால் கிளாக் நம்ம பார்க்குறோம் ஒரு டைமு. இந்த டைம் ஒரு டைம் ஷோ பண்ணுது. அது மிரரில் என்ன டைம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் போட்டு அதை மிரரில் போட்டு கணக்கு பண்ணி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ 4 மணின்னா 8 மணி டக்குன்னு சொல்லிட முடியும். உங்களை குழப்பறதுக்கு சில டைம் என்ன பண்ணுவாங்க, இப்போ 7 மணி 38 நிமிஷம் அப்படின்னா எப்படி பார்க்குறது? அப்போ நம்ம போய் கணக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டான ஆன்சர் எவ்வளவு? 4:22. இதில் ரொம்ப சிம்பிள் என்ன, மிரர் இமேஜ்னா என்ன,
12லேருந்து நீங்கள் எதை மைனஸ் பண்ணுறீங்களோ அதான் மிரர் இமேஜ். இதுதான் ஷார்ட்கட். இதை மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய ஷார்ட்கட்டை உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ தட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி ஃபாஸ்ட். அடுத்து நம்ம பார்த்தோம் விஸ்டம், விவேகம். அங்கே எப்படின்னா எந்த கேள்வியை எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் சப்போஸ் ஒரு கேள்வி கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் எளிதாக தெரியக்கூடிய ஒரு கேள்வியை டக்குன்னு முடிச்சுட்டு இந்த கேள்விக்கு வரணும். இறுதியாக 3வது விஷயம் சொன்னோம், தவறின்மை, அக்குரசி. ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் இன்றைக்கி நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால தவறான ஒரு கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா, தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 1/4 மார்க் அல்லது 1/3 மார்க் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸாம் உங்களுக்கு போயிடும். அப்போ படிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், வேகமாக ஆன்சர் பண்ணுறோம். ஏன் வேகமாக ஆன்சர் பண்ணுறோம்? அந்த குறிப்பிட்ட ஸ்டிபுலேட்டட் டைமில் நம்ம எக்ஸாமை முடிக்கணும். விவேகமாக ஆன்சர் பண்ணுறோம், தெரியாத இடத்துல போயிட்டு தெரியாத கேள்வியை போட்டு குழப்பிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறோம். 3வதாக அக்யூரசி, தவறே பண்ணாமல் ஆன்சர் பண்ண மாதிரி பார்க்கணும். தவறு தெரியுதா, தொடவே கூடாது. எனவே போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும். வேகம், விவேகம் அண்ட் தவறின்மை, இது உங்களுடைய முதல் தேவை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தான் ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு அதிகாரத்துறைன்னு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட முடிவெடுப்பதில் உங்களுடைய வேகம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே போல் போய் தேர்வில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.